நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வாக் மங்க் 1891. வணக்கம் ஃபோக்ஸ். ஆக்சுவலாக சமீபத்தில் இந்த ஸ்வாட் கேட்ஸ் பற்றி பாட்காஸ்ட் பண்ணும்போது தான் வந்துட்டு ஒரு சின்ன டாபிக் எதேச்சியாக டச் பண்ணேன். வயலன்ஸ் வந்து எப்படி வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிருக்கு, ஐ மீன் வயலன்ஸுங்கிற ட்ரெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு ஒரு ஏரியா டச் பண்ணேன். அதை கொஞ்சம் டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட் வந்து நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெண்ட்னு ட்ரெண்டை பற்றியே பேசுகிறேன் நான். ஏன்னா பப்ஜியை வந்து பேன் பண்ணுது. பப்ஜியை பேன் பண்ணது சரியா தப்பா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டிபேட்டபிள் டாபிக் தான் கண்டெம்பரரியில். பப்ஜியை வந்துட்டு பேன் பண்ணது தப்பு, ஆனால் அதை வந்து சரியாக மானிட்டர் பண்ணாமல் இருக்கிறதும் தப்பு. அதனால் புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்தில் நான் சொல்ல வரேன் பாருங்களேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். பஸ்ஸில் நின்றுட்டுருக்கேன். 80 இன்னைக்கு பஸ்ஸு நின்றுட்டு நான் போயிட்டுருக்கேன். சீட்டில் வந்து ஒரு அம்மா ஒரு பையன் உட்காந்துட்ருக்காங்க. அந்த பையன் ஒரு 5th ஸ்டாண்டர்டோ 4th ஸ்டாண்டர்டோ படிப்பான். அவன் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கான். யூடியூப்லேயோ வாட்ஸ்அப்லேயோ வந்துருக்கு போல். அதில் வந்துட்டு ஒரு கார் வந்து ஒரு பைக்கை அடித்து தூக்கி எறிய அந்த ஆள் பறந்து போய் விழுந்துடுறான். அந்த ஆள் ஸ்பாட் டெத்து. அந்த வீடியோ பறந்து விழுந்துடுறான். இந்த பையன் அதை பார்த்துட்டு சிரிக்கிறான். அவனுக்கு அது வந்துட்டு அந்த இடத்துல ஒரு கம்பேஷன் எம்பத்தி கிரியேட் ஆகலை. சின்ன பையன் அது ஏதோ ஒரு வேடிக்கை மாதிரி நினைக்கிறான். ஒரு உயிர் பறந்து போய் விழுற வீடியோ அவன் பார்த்துட்டு சிரிக்கிறான். அது அவன் அம்மா இங்கே பாருங்க, அவன் அம்மாட்ட காமிக்கிறான். இது உண்மையாக நடந்துச்சுங்க காமிக்கிறான். அவன் அம்மா வந்து சுமார் இதெல்லாம் பார்த்துட்டு கண்டதை கடையை பார்த்துட்டு ஃபோனை மட்டும் வாங்கி வைக்கிறாங்க. அது ஒரு கரெக்டான பேரண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அந்த அம்மா அங்கே என்ன பண்ணியிருக்கணும்னா, என்னடா இவ்வளோ விஷயம் நடக்குதே, இதை நீ பார்த்து என்னடா வந்து நீ சிரிச்சிட்டு இருக்க, அங்கே ஒரு உயிர் போயிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இடத்துல அவனுக்கு கம்பேஷனை பற்றி பேசாமல் அவங்க அம்மா வந்துட்டு ஃபோனை வாங்குறாங்க. ஃபோனை வச்சுட்டு இருக்க, ஃபோனை கொடுறாங்க கையில் அப்படின்னு. அப்போ கூட அவங்க வந்து அவங்க சைடில் இருக்க மிஸ்பேரண்டிங்கை பற்றி கவலையப்படலை. ஃபோனை வந்து வாங்கிட்டா தான் நல்ல பேரண்ட்டு அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷனுக்கு அவங்க போகிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான இன்ஸ்டன்ஸ். ஏன் இது இங்கே நான் கோட் பண்ணுறேன்னா, வயலன்ஸ் வந்து நம்ம யங் ஜென்ரேஷன், அதாவது குழந்தைங்க கிட்ட வந்து ரொம்ப ஈஸியாக இப்போ ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸில் போயிட்டுருக்கு கேமிங் மூலமாக. முன்னாடிலாம் நாங்கள் கேம் விளையாடும்போது கான்சோல் கேம்ஸ், ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸ் தான் போய் விளையாடுவோம். கடையில் 5 ரூபா கொடுத்து விளையாடுவோம். அங்கேயே வந்து வயலன்ஸ் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு பெயின், ஸ்மாக் டவுன் பெயின்லாம் வந்து பாப்பா விளையாடுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு காட் ஆஃப் வார் இருந்துச்சு. அப்போ காட் ஆஃப் வார் ரொம்ப வயலண்ட்டான கேமு. அந்த காட் ஆஃப் வார்லாம் விளையாட விட மாட்டாங்க. அந்த சமயத்தில் வீடியோ கிடக்கிற அண்ணனுங்களாம் என்ன விளையாட விட அப்படின்னு துரத்தி விட்ருவாங்க. பெரிய வருஷம் விளையாடுவாங்க உட்காந்து. 11th 12th இந்த பசங்க வந்து விளையாடுவாங்க. எனக்கு விளையாடும்போது கடையை மூடிக்குவாங்க. எனக்கு காட் ஆஃப் வாரில் நிறைய வந்து போர்னோகிராஃபிலாம் வரும். ஸோ அப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது அனுப்பிச்சி விட்ருவாங்க வெளியில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸி ஆக்சஸ் மொபைல் ஆப்பை திறந்தாலே பப்ஜி வந்து வயலண்ட் கேம் தானேங்க. நீங்கள் டினை பண்ணுறீங்க பப்ஜி வயலண்ட் கேம் இல்லைங்கிறீங்களா? உங்களுக்கு வயலண்ட் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு 19-20 வயசு உள்ள ஒரு ஆள், உங்களுக்கு வந்து பப்ஜிங்கிறது வந்துட்டு ஒரு வயலண்ட்டே கேமாகவே தெரியாது. அது வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு ஆன் த கோ கேம் மாதிரி தான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ரேஷன் தீர்த்துக்கிறதுக்கான கேம் என்கேஜிங்காக இருக்கும். ஆனால் அது வந்துட்டு ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்கிட்ட போகும்போது அது எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அவனுக்கு அது பிரச்சனை என்னென்னா, அந்த கிட்டுலேருந்து இந்த டீனுக்கு போகிற பீரியடில் வந்து டெசிஷன் மேக்கிங் ரொம்ப போராக தான் இருக்கும். தான் பண்ணுறது சரியா தப்பான்னு தெரியாது. அவன் வந்துட்டு அதுதான் வந்துட்டு எல்லா பசங்களும் துப்பாக்கி எடுத்து கொலை பண்ணுவாங்கன்னு ஒரு மொக்காதையும் கொண்டு வைக்காதீங்க. பை நேச்சர் அவன் வயலண்ட்டாக வளர்றான். அவனுக்கு அந்த கம்பேஷன் போகுது. ஹியூமனிட்டி மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை அவனே அவனை விட்டு போகுது. இப்போ அவன் தான் அந்த மாதிரி ஆட்கள் தான் ஒய்ஃப் வந்து எந்த விதமான கவலை இல்லாமல், பசங்களை எந்த வித கவலை இல்லாமல் அடிக்கிற அளவு கூட போவாங்க ஃபியூச்சரில். அந்த வயலன்ஸ் வந்து ஃபீடாக இருந்தது. நம்ம எப்படி போன ஜென்ரேஷனில் வந்து ஆம்பளை, நீ ஒரு ஆம்பளை வீரமாறுன்னு சொல்லி வளர்த்தாங்களோ, நம்ம இந்த ஜென்ரேஷன் மாதிரி வயலண்ட் கேம்ஸையும் வயலண்ட்டான கான்டென்ட்டையும் முன்னாடி பிரதிபலிச்சு வளர்த்துட்டு இருக்கோம். ஸோ பப்ஜி ஷுட் பி மானிட்டர்டுங்க. சின்ன பசங்க வந்து விளையாடுறது வந்து நிறுத்தி தான் ஆகணுங்க. சும்மா வந்துட்டு சப்பக்கட்டு கிடக்கூடாது. அவங்களாம் வந்து இதை பார்த்தா திருந்திடுவாங்களா, சினிமா படத்தில் காமிக்கலையா, சினிமா படம் சர்டிஃபிகேட் போடுறாங்க ஓகேங்களா. ஓவர் பிளட் ஷெட்டாக இருந்தால் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். குழந்தைய கூட வந்து பார்க்காதாங்கிறான். ஸோ பார்க்காத கேமையும் இது மாதிரி வெகி கேம் சர்டைன் கேம்ஸ் வந்துட்டு எந்த கேமிங் விடுங்க. நீங்கள் இப்போ மொபைல் கேமிங் விட்டுருங்க, கான்சோல் கேமிங் வாங்க. எல்லா கேமிங்கும் உங்களுக்கு வந்துட்டு சென்சார் சர்டிஃபிகேட் தாண்டி தான் வருது. சில கேம்லாம் இந்தியாவில் ரிலீஸே பண்ண மாட்டோம். இல்லைங்களா? மொக்க சொல்கிறேன் பாருங்க, எவ்வளோ சென்சிட்டிவான கேம் லான்ச்சஸாக இருக்காங்கன்னா, ஃபாலோ அவுட்னு ஒரு கேம் இருக்குது. ஃபாலோ அவுட் சீரீஸ் ஃபாலோ அவுட் 4 ஒன்று இருக்குது. ஃபாலோ அவுட் 4ல் வந்துட்டு ஒரு மாடுக்கு பேர் வந்து பிராமன்னு மாட்டுக்கு பேர். அதனால் அந்த கேம் இங்கே லான்ச்சே பண்ணல தெரியுமா? அந்த பேர் வந்து சென்சிட்டிவாக இருக்குது. அந்த மாட்டுக்கு பேர் பிராமன் வச்சுருப்பாங்க. அந்த கொலை பண்ணி இந்த மாதிரி மாட்டை வேட்டடி சாப்பிடுவாங்க அந்த கேமில். ஆக்சுவலாக அது அந்த மாட்டுக்கு வந்து பிராமன்னு பேர் வச்சுருப்பானுங்க. அதனால் இங்கே அதை லான்ச் பண்ண விடும்பல. ஏன்னா மனசு புண்பட்டுருவோம். இவ்வளோ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபாலோ பண்ணுற நம்மளுடைய கவர்மெண்ட்டு, இந்தியன் கவர்மெண்ட்டு
பப்ஜி மாதிரி ஒரு கேம் வந்து மானிட்டர் பண்ணாமல் வந்து விட்டுருக்கிறதுங்கிறது முட்டாள்தனமான விஷயம் தான். இப்போ வந்து மொத்தமாக நீ பேன் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. இல்லை, ஸ்டார்டிங்ல இருந்து எந்தெந்த மாதிரியான ஆக்சசிபிலிட்டி யார் யாருக்கு போகணுங்கிறத கவர்மெண்ட் டிட்டர்மைன் பண்ணும். ஒத்துக்கிறேங்க, கவர்மெண்ட்டால் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜில் வந்துட்டு இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஏன்னா அது நிறையா மானிட்டரிங் ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் இருக்குது. இப்போ வந்து மொபைல்ன்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அக்சசிபிலிட்டி டுவர்ட்ஸ் கான்டென்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ். இங்கே தான் பேரண்டிங் ப்ளே பண்ணுதுங்க. என் பையன் வந்துட்டு பப்ஜி வந்துட்டு விளையாண்டா கெட்டு போயிடுவான்னு சொல்லி மொபைலை பிடிங்கி வைக்கிற பேரண்ட்டும், பப்ஜியை பேன் பண்ணதுக்காக கேக் வெட்டி கொண்டாடுற அதே பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு அவங்க பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் வர, வாட்ஸ்அப்பில் வர மொக்க வீடியோஸை பார்த்துட்டு வயலண்ட் வந்து ஃபீட் பண்ணுறாங்க. உட்காந்து வீட்டில் உட்காந்துட்டு விஷுன்னு வந்துட்டு நம்ம ஆளுங்க வந்து ஒரு கோர்ஃபுல்லான ஃபைட் சீன்ஸ் எல்லாம் குழந்தை முன்னாடி காமிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. அன்டிஸ்பியூட்டட்னு ஒரு படம் வந்துச்சுங்க, பயங்கரமான சண்டை படம். அவ்வளோ மோசமாக இருக்கும். அது எல்லா பாட்டும் எப்படி தான். நான் சொல்ல அன்டிஸ்பியூட்டட் 3ங்கிற ஒரு பாட்டு, பொய்க்கான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பொய்க்கா அந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபைட்டாக இருக்கும். அதை வந்துட்டு எங்கள் நெய்பர் வீட்டில் வந்துட்டு அப்பா 3 வயசு 3வது படிக்கிற பையன், ஒரு 8th 9th படிக்கிற பொண்ணு சேர்ந்து குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குறாங்க. இங்கிலீஷ் படம் பார்க்குறது பெருமைங்க உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு ஃபைட். அந்த பையன் அதே ஆக்டை வந்துட்டு மொட்டை மாடியில் நான் வாக்கிங் போதும் பார்க்குறேன், புகான் பொய்க்கான்னு குத்தி நிற்கிறான் சுற்றிக்கிட்டு. சீரியஸ்னஸ் தெரிய வேணாமா? நான் இப்போ வந்து நான் குழந்தையா இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, WWF பார்த்துட்டு விளையாண்டு விழுந்த மாணவர்கள், இறந்த மாணவர் நியூஸ் வரும், சக்தி மாணவர் சுற்றி விளையாண்ட மாணவர்கள் நியூஸ் வரும். இப்போ வந்துட்டு அந்த மாதிரி நியூஸ் வந்து பெருசாக வெளில வருது இல்லை. ஏன்னா வந்துட்டு இந்த பசங்க வந்துட்டு அந்த வயலன்ஸை வந்து ரொம்ப டாக்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உள்ளுக்குள்ளேயே. ஓகேங்களா? ஸ்கூலில் வந்து அடிக்கிறது ஆகட்டும், போகட்டாகட்டும், இதெல்லாம் கூட வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுங்க. ஆனால் அந்த கம்பேஷனுங்கிற விஷயத்தை இழந்துடுறாங்க. நான் எக்ஸாம்பிள் அந்த பஸ்ஸில் நடந்த விஷயம் தான் சொல்கிறேன். அந்த ஒரு உயிர் போகிறது ஒரு வீடியோ பார்த்து ஒரு குழந்தை சிரிக்குதுன்னா அதை வளர்க்குறவங்க அப்பா மேலே தான் தப்புங்க. பேரண்டிங் மேலே தப்பு. இதுக்கெல்லாம் பேரண்ட்டை குறை சொல்லாமல் இப்போ எதுக்கு குறை சொல்ல முடியும்? புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் தாங்க நம்ம தாங்க பார்க்குறோம். நம்ம மொபைலில் கொடுத்துட்றோம் குழந்தைங்கள்ட்ட. சரி, கொடுக்குறதான் கொடுக்குறோம். இப்போ வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு பண்ணால் என் பையன் வந்து என்னை வந்து ஃபாலோ பண்ணுவான்னு நமக்கே தெரியுங்க. இப்போ நான் வந்து எனக்கு 2 வயசு பையன் இருக்காங்க. எனக்கே இது ஓரளவுக்கு புரியுது. நம்ம என்னென்ன செய்கிற விஷயத்த நம்ம பையன் வந்துட்டு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறான். அதே மாதிரி ஏதோ மிமிக் பண்ண ட்ரை பண்ணுறான். நான் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் பேசுகிற டோன்ஸா, நடக்கிற விஷயமா, எதை வந்து மிமிக் பண்ணுறேன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அஸ் அ பேரண்ட் ஐ ஷுட் பி அவேர் ஆஃப் டூயிங் சம், என்ன சொல்கிறது, ஐ ஷுட் பி அவேர் ஆஃப் நாட் டூயிங் சச் திங்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம், எதர் வாட்சிங் எ டிவி ஆர் பிளேயிங் எ கேம். அது என்னுடைய நிலைப்பாடாக இருக்கணும்ல, நான் தானே முடிவு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் வந்து பேன் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு எடுத்தவங்க ஒருத்தன்றதுக்கு இந்தியா வந்து பேன் பண்ணிருச்சு கேவலம் அப்படின்னு போய் போகாதீங்க. லீகலாக வந்துட்டு அதில் வந்துட்டு மோடி கவர்மெண்ட்டு பிஜேபி வந்துட்டு இதை மறைக்கிறதுக்காக பண்ணாங்க, அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்க. புதுதாக சொல்ல வரேன், என்னோட 23 வயசு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்துட்டு ஏதோ ஒரு 5வது படிக்கிற பையனோட ஒரு சைல்ட்ஹுட்டில் வந்துட்டு வயலன்ஸ் போகுதுங்கிறது ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஒரு அடல்ட்டு, ஒரு விவரம் தெரிஞ்ச அடல்ட்டு ஒத்துக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி மானிட்டர். ஃபோர்ட்நைட் இருக்குது, எவ்வளோ கேம்ஸ் இருக்குது. பப்ஜியை விட்டுருங்க, கான்சோல் கேம்ஸ். நான் சான் அண்ட்ரேஸ் சொல்கிறேங்க, சான் அண்ட்ரேஸ் விளையாடாத ஆட்களே கிடையாது. GTA சான் அண்ட்ரேஸ் வைஸ் சிட்டி, அது எவ்வளோ ஒரு பவர்டட் கேம். அது 18+ கேம். குழந்தைங்க தான் விளையாண்டுட்டு இருக்குங்க. 15 பாஸ்வேர்டை போட்டு உட்காந்து எல்லா பாஸ்வேர்டும் தெரிஞ்சு டொக்கு 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 டைப் பண்ணி விளையாண்டுருப்பாங்க. அவ்வளோ ஒரு அடல்ட்ரட் கேம் அது. போட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறது, சர்ரு உருன்னு ஓட்டுறது, எல்லாரையும் கொலை போட்டுறது, போலீஸ்காரன் சுடுறது, அங்கேருந்து ஒரு பிம்பிங் ஒர்க் பார்க்குறது, டாக்ஸி ஓட்டுறது, பொண்ணுங்களை ஏற்றின்னு போயிட்டு வந்துட்டு மேட்ரு பண்ணிட்டு குதிக்கும் வண்டி ஜிங்கு குதிக்கும். அது என்னென்ன தெரியாமல் வண்டி குதிக்குது இறங்கி காசை போடுங்கன்னு கொடுத்த வண்டி அடிச்சு போடுங்கிறது. மாரல் டீச் பண்ணுது பாருங்க. GTA கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோங்க ஃபுல் ஃபார்மே. அது தெரிய வேணாம். அது வந்து ஒரு கேஸு. யூஎஸ்லாம் கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ கேஸ்னால் வந்து திருடிட்டு ஓடுறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வயலண்ட் கான்டென்ட்டை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணிடுவோம் எப்படியோ ஒரு வகையில். இதனால வந்துட்டு எல்லாருமே வயலண்ட்டாக கன்னத்து மாறாங்கலாம் கிடையாது. ஆனால் ஒருத்தன் மாதிரி இன்னொரு உயிர் எடுத்தாலும், இன்னொருத்தனுக்கு துன்புறுத்தினாலும் நம்ம தான் பொறுப்பாகும். ஒரு சமூகமாக நம்ம தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். ஸோ கோயிங் ஃபார்வர்டு, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யுவர் கிட்ஸ் ஆர் வாட்சிங். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஏன்னா ஒரு சின்ன ஆக்ட் வந்து அவங்களோட அடல்ட்ஹுட் வரும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகுது பெருசாக. நீ ஆம்பாடா, நீ மீசியை முறுக்கிட்டு நடடான்னு சொல்கிறான் தான் வந்துட்டு தனக்கு பொண்ணு பிறந்தா வேறு ஜாதியை கிளம்புனா அவனை வெட்டுறான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா அவங்க அப்பா வந்து ஆம்பாடா, நம்ம அம்மா நடத்தாண்டா, நீ மீசியை முறுக்கடா, நீ சுத்துறா அப்படின்னு சொல்லி அவனை ஃபீட் பண்ணுறதுனால தான் தனக்கு கல்யாணம் தனக்கு ஒரு குழந்தை வந்து அந்த பொண்ணு வந்து இன்னொருத்தனை லவ் பண்ணுவா, அந்த பையன் இன்னொருத்தனை பண்ணுவா, அந்த இன்னொருத்தர் வெட்டுற அளவுக்கு வீரங்கிற பேரில் போகிறான். எதை ஃபீட் பண்ணுறீங்க? ஓகேங்களா? இந்த படம் ஒன்று இருக்கும், அழகான ஒரு படம். என்ன படம் அது? படம் பேர் மறந்து போச்சுங்க. நல்ல படம். அந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாள். என்ன சொல்லுவோன்னா, டுமாரோ லேண்டர்னு ஒரு படம். அந்த படத்தில் டைலாக் சொல்லுவாள், இந்த உலகத்தில் வந்துட்டு there are two types of wolf. ஒரு பேட் wolf, ஒரு குட் wolf. ஒரு டார்க் wolf, இன்னொன்று வந்துட்டு லைட் wolf அப்படின்பா.
எந்த உல்ஃப் வந்து சர்வை பண்ணணும்னு பிளண்ட்டாக கொஸ்டின் கேட்பா. அது உங்கள் அப்பா சொல்லுவான், எந்த உல்ஃபை நம்ம ஃபீட் பண்ணுறோமோ அந்த உல்ஃப் தான் நம்ம சர்வை பண்ணணும் அப்படிம்பாங்க. அதான் மாறல், சிம்பிள் மாறல தான். அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஃபிலாசபிக்கல் ஆஸ்பெக்ட். உலகத்திலேயே வந்துட்டு ரெண்டு கெட்ட சக்தி, ஒரு நல்லது ஒரு கெட்டது இருக்குது. எது வளரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு நம்ம வந்து அதிகமாக இடம் கொடுக்குறோமோ அதுதான் வளர போகுது. ஸோ ஆப்வியஸ்லி ட்ரை டு மானிட்டர் யுவர் சில்ட்ரன், ட்ரை டு ரெடியூஸ் த வயலன்ஸ். கம்பேஷன் சொல்லிக் கொடுங்க. ஒரு ரோட்டில் ஒரு நாய் அடிபட்டுச்சுன்னா நீங்கள் அது முன்னாடி வருத்தப்படுங்க. அவங்க பையன் முன்னாடி நாய் ஒரு அடிபடுச்சுன்னா, சே ஆடா அந்த நாய் செத்துச்சுப்பா சனியா அப்படின்னு சொல்லாதீங்க. ஆடா போது சொல்லாங்க, ஐயோ பாவம்டா நாய் அடிபட்டுருக்கா, ஹெல்ப் பண்ணுறீங்களோ இல்லையோ, அட பாவமாக இருக்கலாம் தம்பி அப்படின்னு நீங்கள் போகும்போது உங்கள் பையன்கிட்டயோ உங்கள் குழந்தைகிட்டயோ சொல்லுங்கள். கம்பேஷனை பில்ட் பண்ணுங்கள். ஹியூமனிட்டின்றது ரொம்ப ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் கிடையாதுங்க. அது வந்து குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும், சர்வீஸ் மைண்டட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் ஹியூமனிட்டிங்கிறது ஒரு குளோரிஃபிகேஷன்லாம் கிடையாது. சின்ன ஆக்டில் தான் நடக்கும். ரோட்டில் ஒருத்தர் இருக்கு, அதை பார்க்குறீங்களா, நீங்கள் பிச்சை போடுறீங்க, காசு போடுறீங்க கிடையாது, பாவண்டா நான் ரொம்ப கஷ்டம் இல்லை, வெயில் உட்காந்துருக்குன்னு பேச்சு கொடுங்க. எவ்வளோ தண்டத்துக்கு பேசுறீங்க, மார்க் வாங்குற, மொபைல் யூஸ் பண்ணுற, மண்ணு கிட்டுன்னு பேசுறீங்க. சின்ன வயசுலேருந்து பேச்சு கொடுங்க, கம்பேஷனை பில்ட் பண்ணுங்க. ஸோ திஸ் ஷுட் பி அ பேரண்டிங் அட்வைஸ் ஃபார் எவ்ரி ஒன், எஸ்பெஷலி 90s கிட்ஸ். நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இந்த பக்கம் நம்ம வந்து வயலன்ஸையும் பார்த்துருக்கோம், கேமிங்கிற பேரில் இல்லை நான் வயலண்ட் ஏராவையும் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போயிட்டு வந்து எதை ஃபீட் பண்ணுறது, எதை ஃபீட் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ லெட் அஸ் ட்ரை டு கிரியேட் அ குட் சொசைட்டி அண்ட் குட் என்விரான்மெண்ட் ஃபார் அவர் சில்ட்ரன். இந்த மாதிரி கேம்ஸை வந்துட்டு பேன் பண்ணுறதுனால வந்துட்டு எங்களுக்கு லாஸுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கொண்டாடினாலும், அந்த கேம் விளையாடுறதுனால குழந்தைங்களுக்கு இருக்கிற வயலன்ஸ் நேச்சரை வந்துட்டு நம்ம வந்துட்டு அட்ரஸ் பண்ணி ஆகணுங்க. இது வந்து எத்தனை பேர் பேச தயாராக இருப்பாங்கலாம் தெரியும், பட் இட் ஹேஸ் டு பி அட்ரஸ்ட். இது நான் பேசுறதுனால என்ன பூமர்ன்ற, நீங்கள் கரெக்டாக பூமர் இல்லை வடான்னு சொல்லி எனக்கு திட்டாங்க. நான் பூமரும் கிடையாது, டோமரும் கிடையாது, நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கிங்க. பட் இதான உண்மை. ஏதோ ஒருத்தன் ஒரு கோரான ஒரு ஆக்டை பார்த்து ஒருத்தன் சிரிக்கிறான்னா அவன் சாடிஸ்ட் தான் நம்ம சொல்கிறோம். என் பையனை நான் சாடிஸ்டாக வளரக்கூடாது. அது என்ன ஒரு சின்ன ஆக்டாக இருந்தாலும் அவன் சாடிஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ ஈ ஷுட் பி கம்பேஷனேட் டு அதர்ஸ். அவனால் முடிஞ்ச உதவி அவன் செய்யணும் மற்றவங்களுக்கு. இது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய ஒரு தத்துவார்த்த வாழ்க்கை கிடையாது, யதார்த்தமான சாதாரண ப்ராக்டிக்கல் லைஃப் லீட் பண்ணுறதுக்கான வழி. அப்போ தான் அவன் வந்துட்டு மற்ற உயிரை மதிப்பான். என் பையன் நாளைக்கு வந்துட்டு வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தன் அடித்து சாப்பிட பார்த்துட்டு கை கொட்டி சிரிச்சான்னா நான் வந்து ஒரு பேட் பேரண்ட். அண்ட் ஐ வில் நெவர் டேக் சச் ரிஸ்க் டு பிகம் தட் டைப் ஆஃப் பேரண்ட். அதாங்க, நீங்கள் வந்துட்டு பேரண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் லைஃப்பில் என்னென்ன பார்க்குறீங்க, என்னென்ன பேசுகிறீங்கிறத செலக்டிவாக அப்ரோச் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம் லைஃப்பில். ஏன்னா நம்ம நம்பி நம்ம வந்துட்டு ஒரு சொசைட்டிக்குள்ள வந்து ஒரு தப்பான ஒரு சீரை வச்சிடக்கூடாது. ஸோ இது வந்துட்டு இட்ஸ் நாட் அட்வைஸ் அகெயின், இட்ஸ் ஜஸ்ட் மை வியூ. ஸோ ப்ளீஸ் டேக் கேர். சடா.